பெத்தவங்க செஞ்ச பாவம் தான் வாழ வேண்டிய புள்ளைய காவ வாங்கிடுச்சேன்னு சொல்றப்ப நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. இன்னும் இந்த வீட்டுல என்னென்ன நடக்குமோன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இல்ல தேவானே, அப்படியெல்லாம் தப்பா ஒண்ணும் நடந்துராது, நீ பயப்படாம இரு. எப்படிக்கா பயப்படாம இருக்கிறது? நீலவேணியோட ஆவி கட்ட மீறி வெளியே வந்திருக்கு, எச்சரிக்கை இருங்கன்னு பெரியவர் சொல்லிருக்காரு. ஏதாவது ஆபத்து வந்துடுச்சுன்னா? வராது தேவானே, ஆவிகளுக்கு சக்தி இருக்குன்னா தெய்வத்துக்கு அதை விட பல மடங்கு சக்தி இருக்கு. நம்மள காப்பாத்துறதுக்கு சாமி இருக்கு. கண்டிப்பா சாமி நம்மள காப்பாத்தும். இத பாரு, சாமிக்கு மிஞ்சின சக்தி எதுவுமே இல்ல. பக்கத்தூர்ல சாமியடி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போனோன்னு வச்சுக்க, இதுக்கு என்ன பண்றது, இதுல இருந்து எப்படி நம்மள காப்பாத்திக்கிறதுன்னு அவங்க சொல்லுவாங்க. என்ன, அவங்கள போய் பார்க்கலாமா? என் புள்ளையே போயிட்டான், இனிமே அவங்கள பார்த்து என்ன பண்ண போறேன்? அப்படி இல்ல தெய்வானே, நம்மளோட பிள்ளைங்க இருக்காங்க, வீட்டுல ஆம்பளைங்க இருக்காங்க, அவங்கள காப்பாத்த வேண்டாமா? நாம பயந்தா மட்டும் போதாது, நம்ம பிள்ளைங்கள, நம்ம தாலியே நாம தானே காப்பாத்திக்கணும். அவங்கள போய் பாப்போம், என்ன பண்ணலான்னு கேப்போம். கண்டிப்பா ஒரு தீர்வு கிடைக்கும். நாம நாளைக்கு அவங்கள போய் பார்க்கலாம். என்ன தெய்வான சொல்ற? தெய்வானே, நாம நாளைக்கு அவங்கள போய் பார்க்கலாமா? சரிக்கா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். வரேன். வரேன் தெய்வானே. ஆத்தா மகமாயி, உன்னை நம்பி வந்த பிள்ளைங்கள நீதான் காத்து ரச்சிக்கணும் தாயே. உன் புள்ள அகாலத்துல செத்து போனதுக்கு ஒரு ஆவிதான் காரணம். அத்தா, அது எந்த ஆவி? எதனால அப்படி பண்ணுச்சு? ஒரு அப்பாவி புள்ளைய எதுக்காக அது கொல்லணும்? தாயே, காரணம் இல்லாம ஆவிங்க யாரையும் கொல்லவும் செய்யாது, துன்புறுத்தவும் செய்யாது. வாழ்ற காலத்துல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், அதுக்கு வஞ்சம் தீக்கத்தான் இப்படி எல்லாம் நடக்குது. அத்தா, எங்க மனசாட்சிக்கு நாங்க நேர்மையா தான் இருக்கோம். யாருக்கும் தப்பு பண்ணதா, எந்த துரோகமும் பண்ணதா தெரியல. பண்ணாத பாவம் வீடு வந்து சேராது. விதைச்சதுதான் விளையும், போட்டதுதான் முளைக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு பொண்ணோட துர்மரணம் உங்க வீட்டுல நடந்திருக்கு. நடந்துதா இல்லையா? ஆமாத்தா, உண்மைதான். ஆமாத்தா. அந்த ஆத்மா தானா சாகல, கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்காங்க. அவ அப்பாவியா செத்து போயிருக்கா. ஐயோ. அதுக்கப்புறம் அதுக்கு மோட்சம் கிடைக்காம பழி வாங்குற உணர்ச்சியோட பலகாலமா சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஏத்த உசுறு இப்பதான் கிடைச்சிருக்கு. அதான் பழி வாங்கிடுச்சு. ஆத்தா, என் புள்ள அந்த மகராசிக்கு ஒரு பாவமும் நினைக்கல. அவனை ஏன் பழி வாங்கணும்? பெத்தவங்க பண்ண பாவம்
பிள்ளைங்களை தானமா வந்து சேரும். ஐயோ, அந்த ஆத்மா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. இன்னும் அதால எத்தனை உசுறு போகுமோ அது இந்த ஆத்தாளுக்கு தான் தெரியும். கடவுளே, நீங்க சொல்றத கேட்கவே எனக்கு ஈரக்கொலையில நடுங்குது. கடவுளே, இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? இது மனுஷங்களுக்கும் ஆவிகளுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம் தாயி. இதுல யாரு ஜெயிப்பா யாரு தோப்பாங்கிறது அவங்க பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப ஆத்தாதான் முடிவு பண்ணுவா தாயி. ஆனா உத்தமியோட சாபம் தப்பாம பழிக்கும். செத்து போனவ உங்க வம்சத்தை அழிப்பேன்னு உங்க வீட்டு மேல சாபம் வச்சிருக்கா தாயி. ஆத்தா, என்ன சொல்றீங்க? எங்க வீட்டு பெரியவரும் இப்படிதான் சொல்றாரு, அது உண்மையா? ஆமா தாயி, அவ அடுத்த உசுருக்கு இப்ப குறி வச்சிட்டா. உன் தாலிக்கே இப்ப ஆபத்து வந்திருக்கு. அடுத்து அவ வதம் பண்ண நினைக்கிறது உன் புருஷன தாயி. ஐயோ, நானே என் புள்ள செத்ததை தாங்க முடியாத வேதனையில தான் இங்க வந்திருக்கேன். என் தலையில கல்ல போடுறியாத்தா? நான் என்ன பண்ணுவேன்? அழாத தாயி. நம்பி வந்தவங்கள அந்த ஆத்தா கைவிட மாட்டா. ஆத்தா, நான் உன்னை நம்பிதான் வந்திருக்கேன். என் புருஷனை காப்பாத்து. என் தாலிக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது. கவலைப்படாத தாயி. இந்த மகமாயிய வேண்டிக்கோ, இவ உன்னை காப்பாத்துவா. அம்மா, காப்பாத்தம்மா. நீதான் என் குல தெய்வம். என் புருஷனுக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது. அவரை காப்பாத்து தாய். ஆத்தா, இதுக்கு எதுவும் பரிகாரம் இல்லையா? பிராயச்சித்தம் பண்ண முடியாதா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறோம். இருக்கு தாயி. என்னன்னு சொல்லுங்க அத்தா, நான் தவறாம செய்யறேன். என் புருஷனோட உயிரை காப்பாத்துனா போதும். உன் புருஷன் உசுர உன்னால காப்பாத்த முடியும். நான் சொல்றபடி பண்ணு, ஆபத்துல இருந்து காப்பாத்திரலாம். சொல்லுங்க அத்தா, நான் செய்யறேன். ஆத்தா மகமாயி, உன்னை நம்பி வந்த பிள்ளைங்களை நீதான் தாயி காப்பாத்தணும். ஓம் காளி ஓங்காரி ஓங்கி உலகளந்த உத்தமியே, பில்லி சூனியம் பேய் பிசாசு பிரம்ம ராட்சசர்களை கட்டு. எதிர்த்து வந்த எதையும் கட்டு. சத்ருவை கட்டு. வெட்டு வெட்டு வினைகளை வெட்டு. ஆத்மபலம் மாங்கல்ய பலம் நீண்ட ஆயுளையும் தாத்தாயே. மகமாயி, எல்லாவற்றையும் தாத்தாயே. கண்ணை இமை காப்பது போல கூட இருந்து நீதான் காப்பாற்ற வேண்டும் தாயே. மகமாயி மகமாயி மகமாயி. தாயே, இந்த தாலிய உன் வீட்டுக்கு கொண்டு போய் நல்லா சுத்தபத்தமா குளிச்சு இதுக்கு ஒரு பூஜை பண்ணி உன் கழுத்துல கட்டிக்க. எந்த ஆபத்தும் வராது. சரிங்க அத்தா. இந்த தாலி உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் தான் உன் புருஷன் உயிருக்கு பாதுகாப்பு. அது கயிறு இல்ல, உயிரு. பத்திரமா பாத்துக்க. சரிங்க அத்தா. ஆத்தாள வேண்டிக்கிட்டு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோ. கிளம்புங்க. ஆவிக்கு தோட இருக்கிற அந்த உசுறு போனாதான் இந்த உசுரை காப்பாற்ற முடியும்.
என்னாச்சுக்கா? தேவானே, உனக்கு ஏதாவது குரல் கேட்டுச்சா? இல்லையே, என்ன விஷயம்? நீ போ. யாரு யாரு? யாரு? ஹலோ. ஏய் ராஜி, நான் ஜோதிடி. நீயா? சொல்லுடா, எங்க இருக்க? ஏய், நான் இப்ப சென்னையில இருக்கேன். சென்னையா? அங்க எதுக்குடா போன? இல்லடி, அங்க இருந்தா சுதர்ஷன் செத்ததே நினைச்சு எனக்கு பைத்தியம் பிடிச்சிடுமோன்னு
அப்பாவும் பெரியப்பாவும் இங்க இருக்காத போன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன். அப்போ அப்போ நான் என்னடா பண்றது? எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்குடா. கஷ்டம்தாண்டி. பேயால ஆபத்து இருக்குன்னு நான் சொன்னப்பெல்லாம் நீங்க நம்பவே இல்லை. அதனால இப்ப சுதர்ஷன் செத்துட்டான். இப்ப நீயும் கொஞ்சம் கவனமாவே இரு. எப்ப யார் அந்த பேய் அடிக்குன்னு சொல்லவே முடியாது. ஏற்கனவே நான் பயந்து போயிருக்கேன். நீ வேற புளிய கரைக்காதடா. அப்படி இல்லடி, பேயை நான் நேர்ல பார்த்ததுனால சொல்றேன். அந்த பேய நானும் தாண்டா பார்த்தேன். அதனாலதான் சொல்றேன், நீ வீட்லயே இரு, எங்கேயும் போகாத. இதை சொல்லதான் நான் ஃபோன் பண்ணேன், புரிஞ்சுதா? சரிடா, பயமுறுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. போனவே அம்மாடி, ராஜி, அம்மா ராஜி, என்னங்க என்னாச்சு இவளுக்கு? இரு ராஜு. என்னம்மா ராஜு, என்னடா எதையாவது பார்த்து பயந்துட்டியா? கடவுளே, இவ ஏன் இப்படி இருக்கா? இவளை பார்த்தா எனக்கே பயமா இருக்குது. நீ பேசாம இருடி. ஐயோ ராஜு, ஏண்டா ஏன் இப்படி பயப்படுற? எதையாவது பார்த்து பயந்துட்டியா? என்னடா எதுக்கு இப்படி பயப்படுற? என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா இதுக்கெல்லாமா பயப்படுவ? நீ இப்படியெல்லாம் பயப்படுற ஆளே இல்லையடா. ஒன்றும் இல்லைடா, பாரு நானும் அம்மாவும் தான் வீட்டில் இருக்கோம். தைரியமா இருடா. நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்குடா. படுத்து எந்திரிச்சேன்னா எல்லாம் சரியாயிடும். படுத்துக்கிறியா? என்னங்க, இவளை பார்த்தாலே பேய் பிடிச்ச மாதிரியே இருக்கு. நீ பேசாம இரு, கொஞ்சம் படுத்து தூங்குனா எல்லாம் சரியாயிடும். ஐயோ ராஜு, இந்தா கொஞ்ச நேரம் படுத்துக்கோமா. எல்லாம் நீ கொடு. விடுறா விடுறா ராஜி, விடுங்கிறேன்ல, விடுறா. நல்ல பிள்ளைல கொடு, விடுமா. இந்தா இப்படி படுத்துக்கோ. நீ தள்ளுமா, படுத்துக்கோமா. வாடா, படுத்துக்கோமா. டேய் ராஜு, கொஞ்ச நேரம் தூங்கினா எல்லாம் சரியாயிரும்டா. வந்து படுத்துக்கோமா. என்னடா ராஜி, என்னம்மா? ஐயோ, அப்போ
ஐயோ, ஆ? எல்லாம் நீங்க பண்ண வேலைதாங்க. ஒரு கல்யாணம் ஆகாத வயசு பொண்ணு கண்ட இடத்துக்கு உங்களை யாரு அனுப்ப சொன்னது? அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்ப புடிச்சு இப்படிதான் இருக்கா. சும்மா மாறி மாறி இதே பேசி கடுப்பேத்தாத. அதெல்லாம் முடிஞ்ச ஒரு விஷயம். வா. ஆனா அது இங்கேயும் தொடருதுங்க. இவளை என்ன பண்றது? ஒன்றும் பயப்படாத. அவ சுதர்சன் சேர்த்து நேரில் பார்த்துருக்கல, அதான் பயந்து போய் இப்படிலாம் இருக்கா. இதை எப்படிங்க சரி பண்றது? டாக்டர் கூட்டு போனா எல்லாம் சரியாயிரும். வா. கடவுளே, என் பொண்ணை நீதான் காப்பாத்தணும். வயசு பொண்ணு இப்படி இருக்காளே, இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல.